மிலிட்ரி வண்டி பிளாக் ஐஸ்ங்க. என்னோட பிறவி பலனு அனுபவிச்சுட்டேங்க. எப்படி இருக்கு பாருங்க. பாய் காணா பின்னாடி வா போ 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 வா 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 ஸ்ட்ரைட் வா அடி 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 போ 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 ஸ்ட்ரைட் போ 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 ஓகே 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 அப்படியே ரிவர்ஸ் வா ஏய் ஏய் ஏய். ஸோ போன வீடியோவில் தவாங் வரதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்க அருணாச்சல் பிரதேசத்தில் தவாங்லேருந்து பும்லா பாஸ் போகிறதான் பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். நம்ம எப்படி நம்மளோட ஸ்கார்பியோனில் தமிழ்நாட்டிலேருந்து இந்த சிக்கிம் அருணாச்சல் ட்ரிப் போகிறவங்களுக்கான என்டையர் பிளேலிஸ்ட்டு காடைக்கானில் கொடுங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், தவாங்கில் இருக்கோம். பும்லா பாஸ்னு ஒரு ஏரியா இருக்குங்க. இந்த பாஸை பற்றி கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு பாருங்கள், அதுக்கு லொக்கேஷன் போட்டால் சைனா டைம் காமிக்குது பாருங்கள். GMT+8 காமிக்குது பாருங்கள். இப்போ வந்து மணி பாருங்கள் 1 தான். ஆனால் 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் போனாலுமே 8 எத்தனை மணி 4:50 போகணும் காமிக்கி. ஸோ தவறு பாருங்கள், பும்லா 33 கிலோமீட்டர்ஸ். மேலே இங்கிட்டு ஸ்னோ பாருங்க. அங்கே ஸ்னோக்கு இந்த ஊரில் மதிப்பு கிடையாது போலங்க. மழை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ மழை பெய்யுதுங்க. லைட்டாக ஸ்னோ ஃபாலு லைட்டாக தான். இங்கே பாருங்க, ஸ்னோ வந்து கிளியர் பண்ணி ஒதுக்கியிருக்காங்க 2 சைடும். அதான் அப்படி இருக்குது. வெயில் அடித்தா வந்து லைட்டாக உருகி இருக்குது ரோட்டில். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சுங்க. அந்த செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டோம். ஸோ அந்த பும்லா பாஸ் வந்து அந்த செக் போஸ்ட் வந்து 25 கிலோமீட்டருங்க. ஸோ என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக் போஸ்ட்டில் வந்து பும்லா பாஸ் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள். இங்கே பாருங்க, யாக்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு யாக்கை பார்த்துருவோம். இறங்கினா அது குத்திர போகுது. இத்தான் தண்டி இருக்கு. ஸோ அந்த பும்லா பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்து அலௌடு கிடையாது. டாக்ஸியில் மட்டும்தான் போகணும். இங்கே இருக்க லோக்கல் டாக்ஸியில் மட்டும்தான் போகணும். அப்படி தான் இராணுவமே சொல்கிறாங்க. அதாவது வந்து மிலிட்ரியுமே அப்படி தான் சொல்கிறாங்க. அது டாக்ஸி, ப்ரைவேட் டாக்ஸிக்கு வந்து குறைஞ்சது 5000-லேருந்து 6000 7000 இப்படி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கேட்டாலும் சொன்னாங்க. நம்மகிட்ட தவாங்களை கேட்டாலும் சொன்னாங்க, திராங் நம்ம தங்கியிருக்க இடத்துலையும் சொன்னாங்க. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. ஸோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ப்ரைவேட் வண்டியை விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே தான் வந்தோம். பார்த்தா விட்டுட்டாங்க. அவ்வளோதான், என்ட்ரி மட்டும் போட்டால் விட்டுட்டாங்க. ஸோ பார்ப்போம் மேலே எதுவும் செக் போஸ்ட் இருக்கான்னு தெரில. இப்போதைக்கு இந்த செக் போஸ்ட்டில் விட்டாங்க. மேலே வந்து டோசோ லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்குங்க. அந்த லேக் அப்புறம் தான் வந்து பும்லா வருது. ஸோ டோசோ லேக் வரையும் தான் விட்றாங்களா இல்லை பும்லாக்குமே விட்றாங்களா அப்படிங்கிறது வந்து மேலே போனால் நமக்கு தெரியும். இங்கே பாருங்க, வெயிலும் அடிக்குது. இந்த பனி வந்து பார்க்க நல்லா இருக்கு, பளிச்சுட்டு இருக்கு, கண்ணே கூசுற அளவுக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் ஸ்னோ தான். இங்கேயும் ஹெவி ஸ்னோங்க. எல்லாம் நல்லா கிளியர் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒருத்தர் ஆர்மிக்காரர் ஒருத்தர்கிட்ட பேசினோம். ஆந்திராவா விசாகப்பட்டினமா. ஸோ அவர்கிட்ட கேட்க அவர் சொன்னாங்க அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் போகலாம் அப்படின்னு தான் சொன்னார். மேலே போயிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்னோலாம் பாருங்கள்
ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கவே. செம்மையாக இருக்குங்க, செம்ம உக்கிரமாக இருக்குது ஸ்னோ. வந்துடலாம். தலைவா தலைவா, என்ன தலைவா? வண்டி வண்டி போச்சு 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 போச்சு. மிலிட்ரியா? செயின் இல்லைன்னா போகவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்க. ஜம்முன்னு வண்டி ஏறிடுச்சு. அவ்வளோ டஃப்பா? ரோடு ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பனின்னு. ஸோ ஆப்போசிட்டில் வண்டி வந்துடுச்சுங்க. ஸோ ரிவர்ஸ் எடுக்கிறோம். போமா என்ன உள்ள? மிரரை க்ளோஸ் பண்ணு, மிரரை க்ளோஸ் பண்ணு. ராணுவ மிலிட்ரி வண்டி வேறு வருது. ரைட் ஏற்று. போக முடியாது, மிலிட்ரி வண்டி வருது. ஸோ வெயிட் பண்ணணும். ஒன் ஆஃப் த டஃப் ரோடுங்க இது. இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்னோன்னு. வண்டி செம்மையாக ஸ்லிப் ஆகுது. போ 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 போ. ஓகே ஓகே ஓகே. பாருங்க செயின் போட்டு போகிறாங்க. ஏண்டா எல்லாம் ஊரே செயின் போட்டு போதே, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாமல் போகிறவே. கோவாலு கோவாலு கோவாலு, என்ன கோவாலு பண்ணுறது? ஊரே செயின் போட்டு போகிறாங்க. ஆனால் செம்ம பண்ணி இங்கே பாருங்க. ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா முடிஞ்சது. ஏறி ஏறி அழுத்து ஏற்று. வண்டி மிலிட்ரி வண்டியே இதாகுதுடா. மிலிட்ரி வண்டியே பார்த்தீங்கன்னா கிரிப் இல்லை. ஸோ ரிட்டன் நம்ம வரையில் வந்து செம்ம ஸ்னோவாக இருக்குது. பிரேக்கே அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட் கியரை போட்டுக்கணும், லோவை போட்டுக்கணும். 4 லோவை போட்டு பிரேக்கே அடிக்காமல் ஆர்பிஎம் வந்தாலும் பரவாயில்ல, உருட்டணும் கடந்துக்கிட்டு. வேறு வழியே கிடையாது. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைடா. சாவலி இல்லை, ஸ்னோ செயின் இல்லை. எதை நம்பிடா நம்ம இதுக்குள்ளே வந்தோம்? ஐயோ, உண்மையிலே நம்மகிட்ட இல்லைங்க. வாங்கணும் சொல்லிட்டு வாங்கவே இல்லைங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இப்போதைக்கு வந்து நம்ம வந்து எப்படினாலும் கீழே இறங்கணுங்க. இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இறங்கணும். அதான் நம்ம மைண்டில் ஓடுது. இல்லை கொண்டு வரல, வாங்கலை. கொண்டு வரலன்னா நான் வாங்கலை. வாங்கியிருந்தா எவ்வளோ வேணுன்னே வச்சுட்டு வருவானா? அது இவ்வளோ டஃப்பான ரோட்டில். முன்னாடி போறாரு என்னோட தெய்வம், காவல் தெய்வம் போது பாருங்க. அவர் தான் கிளியர் பண்ணி கொடுக்கணும். எல்லா வண்டியும் ஸ்னோ செயின் போட்டிருக்கே வயசு. ஓவியம்
இங்கே பாருங்கள் ஸ்னோஃபால் பாருங்கள். இங்கே பாருங்கள், என் மேலெல்லாம் விழுகுது. வெள்ளை வெள்ளைன்னு இருக்கே, ஒன்றுமே தெரியலையே. இங்கே ஒரு அங்கே பாரு, அங்கே பாரு ஆர்ச்சை பாரு. என்னன்னு தெரியலையே, ஆர்மி ஆர்ச்சா? இவங்க ஆர்ச்சை பாருங்க, ஃபுல்லாக ஃப்ரோசன் ஆயிடுச்சு. இதில் எங்கிட்டு போகிறது? நடந்துங்கிட்டாவது போகலாம் போல. அதுக்குள்ள என்ட்ரிங் வாக்கிங் ஆன் ஃப்ரோசன் லேக்குன்னு போட்டிருக்கு. பிரேக் அடிச்சிடாத, சடன் பிரேக் போட்டுறாத. சடன் பிரேக் போட்டோன்னா 2 பேர் காலி ஆள் இவங்க. பார்த்துக்க, பிரேக் மட்டும் போட்டுறாத, லைட்டாக வச்சுக்க. போட்டோன்னா சோழி முடிஞ்சது. யோ நீ வீடியோ எடுத்தது போதியா, கடைசி நாள் ஆக்கிறாதையா யோ. இங்கே பாருங்க, ஃப்ரோசன் லேக்குங்க. இது லேக்குன்னு போட்டிருக்கு. இதில் எந்த இடம் லேக்குன்னே தெரியல எனக்கு. ஆனால் லேக்கு இது. சவுண்ட் கேட்குதா? யாரோ உள்ள கிடக்காங்களா பாருங்க. பனிமலையை பாருங்க. எங்க ஸ்னோஃபால் சத்தியமாக இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லைங்க. செம்ம உக்கிரமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, என் காலில் விழுந்ததான் பாருங்க. கண்ணாடி வழியாக காலில் விழுது. இந்த டோர் என்ன ஜன்னல் திறக்கிறேன் பார்த்தீங்களா? பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக வலிக்கிருச்சுங்க. வண்டியை விட்டு இறங்கிற வலிக்கிருச்சுங்க. எனக்கே வழுக்குது, வண்டிக்குள்ளே வழுக்காதா? ஏன் இறங்கினேன்னு பார்த்தீங்கன்னா காரை வீடியோ எடுக்க தான். லைட்டை போட்டுக்க. ஸோ இதில் அப்படியே வீடியோ எடுப்போம். செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக குளிர் கொஞ்சம் கம்மி தாங்க என்னை கேட்டால். இல்லை நமக்கு பழகிருச்சான்னு தெரில, பெருசாகணும் எனக்கு குளிர் தெரியலை. ஆனால் பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது. என்னோட பிறவி பலனு அனுபவிச்சுட்டேங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த காற்று வெளியிடையில வான் வருவான் வான் வருவான்னு ஒரு பாட்டு வரும். அப்போ வந்து ஒரு ரவி வர்மா பயங்கரமாக எடுத்துருப்பாப்ல, இந்த பணியை காமிச்சிருப்பாப்ல. எனக்கு அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. எனக்கு அந்த பாட்டில் அந்த விஷுவல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நடுங்குது அப்படியே, வேற மாதிரி பிளேஸ் தான் இது. இவ்வளோ நாள் ஸ்னோ 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். ரொம்ப டஃப் கிடையாது நாப்ல. இப்போ பின்வீல் ஒரு வழுக்குச்சு பாருங்க. வழுக்குச்சா இல்லையா? கொஞ்சம் கத்தி பேசுங்க, கேட்காது. வச்சுக்கிட்டு யோசிக்கவே வேண்டாம். இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்குலாம் தெரியும் என்னடா மஹேந்திராவுக்கு பயங்கரமாக வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, காசு கொடுக்குறாங்களான்னு. சத்தியமாக சல்லி பேசா கொடுக்கல. இந்த வீடியோ பார்த்துட்டு மஹேந்திராலேருந்து யாராவது எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க தயவு செய்து. என்ன மாதிரி இடத்துக்கெல்லாம் வண்டியை கொண்டு போகிறோம் நாங்கள். பட் எவ்வளோ டஃப்ன்ட்டு இங்கே தான் தெரியுது. சரி சொல்லுங்க. உங்கள்கிட்ட வலிக்கிட்டே மிலிட்ரி வண்டிங்க மேலே அவர் பார்க்கல. பெரிய வண்டி மிலிட்ரி வண்டி. ஏறி 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 பிரேக் அடிக்காத. ஏறி ஏறி ரொம்ப மேலே இருக்குது, ரொம்ப மேலே இருக்குது. ஹார்ன் அடிச்சுக்க.
இங்கே பாருங்க, சுற்றி 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 இது இறங்குதுங்க. ஆக்சுவலா ஓப்பன். பின்னாடி வா, பின்னாடி வா, பின்னாடி வா, பின்னாடி வா. போ 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 போ. வா 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 வா, ஸ்ட்ரைட் வா, ஸ்ட்ரைட் வா. அடி அடி அடி. போ போ போ. போதும் போதும் போதும். கண்ணாடி மடக்கு, கண்ணாடி மடக்கு. திருப்பு 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 திருப்பு, ஏத்து ஏத்து. முன்னாடி போக முடியுமா? ரிவர்ஸ் வா, ரிவர்ஸ் வா. ஏய் ரிவர்ஸ் வா, ரிவர்ஸ் வா யோயிஸ். ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட். திருப்பா, ஸ்ட்ரைட்டா வா. வா வா வா, ஸ்ட்ரைட் 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 ஸ்ட்ரைட். வா 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 வா. ஓ காட் पीछे करते थोड़ा इधर आ. வா 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 வா. இப்போ ஏறு, உள்ள ஏறு, உள்ள ஏறு, உள்ள ஏறு. इधर तो दबाने उधर यार. Straight 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 straight. ஸ்னோ போட்டே பார்த்தீங்களா? செம்ம டஃப்புங்க. அவர் ராணுவம் எடுக்க சொல்லிட்டாரு. இல்லை நின்று எப்படி எடுக்கிறான்னு பொறுமையாக பார்த்துருப்பேன். இங்கே பாருங்க, மொபைல் ஃபோன் ஆஃப், சீட் பெல்ட் ஆன். அண்ணே இங்கே இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலண்ணே. எந்த உலகத்தில் இருக்கேன்னே, கையெல்லாம் உறையுது எனக்கு. இப்போதான் இந்த கூலிங் நல்லா தெரியுது, உக்கிரமா இருக்கு. நண்பா நண்பா, அஸ்கீரை போடுறா நண்பா. ரோடுங்க நண்பா. நண்பா நம்ம திருப்பி எப்படி நண்பா? ஜெய் ஸ்ரீராம், நீ தான்ப்பா காப்பாற்றணும். அங்க யாருப்பா நிக்கிறது நரோட்ல? ஏய் ஓரம் பாப்பா. யோ இந்த இடத்துல வீடியோ இருக்குடா, ஷார்ட்ஸ்க்கு இறங்கி போவா. ஒண்ணுமே தெரியலடா. இறங்கி போனா அங்கிட்டு இருந்தா வந்து தூக்கி விட்டுறாங்களேடா. நண்பா நண்பா நண்பா, நம்ம ஒன்ல பிரேக் கிடையாதுடா. ஓடுறா ஓடுறா ஓடுறா, குதிச்சிடுறா செவால. அட்வென்ச்சர் மேலே ஏய் மிலிட்ரி வண்டி. ஏறி. பிரேக் இதுக்கான கண்ணாடி மடக்கு. போலாம்.
காரு ஆமா இங்கே பாரு டிக்கி கண்ணாடிலாம் உடஞ்சு போய் கிடக்கு. இது ஒரு லடாக் ஒரு அழகு, இது ஒரு அழகு. பட் லடாக்ல வந்து இவ்வளோ ஸ்னோவில் நாங்கள் வண்டி ஓட்டவே இல்லை. ஏன்னா இவ்வளோ ஸ்னோக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இதில் சரியான ஸ்னோ. அருணாச்சலில் இந்த பும்லா பாஸ்ன்றது வந்து ரொம்ப 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 அண்டர் ரேட்டு. இந்த விண்டரில் கையெல்லாம் விரைக்குது. நம்ம கூட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல. ஆனால் டூ வீலர்லாம் ரொம்ப கஷ்டங்க. டூ வீலர்லாம் வந்துடாதீங்க தயவு செய்து, ரொம்ப கஷ்டம். அதான் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, வரலாம். ஆமாம், டிரைவிங் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லைனா கஷ்டம்தான். இன்கேஸ் உங்கள்கிட்ட டூ வீல் டிரைவ் தான் இருந்துச்சுன்னா செயின் வச்சுக்கோங்க. செயின் வச்சாலும் grip இல்லைங்க, ரொம்ப அட்வான்டேஜ். எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தெரியும். பட் அந்த எக்ஸ்பென்சிவ்லாம் நீங்கள் இங்கே வந்து பார்த்த பிறகு அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. ஏமாற்ற ஆரம்பிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்காக கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க ரோட்டை. தேங்க்யூ. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் கம்மி தாங்க. ஸோ அந்த இடம்லாம் ரொம்ப உக்கிரமாக இருந்துச்சு. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் கம்மி தான். பாருங்கள், ஒரு பொக்லைன் வண்டி போகுதுங்க. பொக்லைனா என்ன வண்டி டோ பண்ணுற வண்டி போகுது. எல்லாம் செயின் போட்டு தான் போகிறாங்க. இதெல்லாம் 4 வீல் டிரைவ் தான், இவங்களுக்கு பிரத்யேகமாக கொடுத்தது. பட்டு டன்னேஜ் ஓவரனால, அந்த வண்டியோட டன் ஓவரனால ஸ்லிப் ஆகுது. இல்லை 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 ரிவர்ஸ் வா. பிளாக் ஐஸ் எல்லாம் ரிவர்ஸ் வா. ஒன்றா என்னவா? இப்போ லெஃப்ட் எடுத்துடு. கொஞ்சம் வேணாம் வண்டி ஸ்லிப்பர். ஓப்பன் பண்ணு. இல்லை இருங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்துக்கோ. இதுலேயே எடுத்துப்போ, ஒன்றில் எடுத்துகிறேன். போ பார்த்து ஸ்ட்ரைட்டாக போ. இப்போ அடி. பிளாக் ஐஸ் ரிவர்ஸ் பேர். ஸோ இது பிளாக் ஐஸுங்க. இது வந்து ஏறாது செயின் இல்லாதனால. அப்படியே போதான் பாரு. அப்படியே ரிவர்ஸ் பேர். அப்படியே கரெக்டாக திருப்பி போகுது. பிரேக் அடிக்காத. கீழே தான் போனோம். ஆப்ஷனே இல்லை. மெதுவா போ. ஸ்னோஃபால் அதிகமாகுது, பார்த்து போ. அப்படி போகாத, ஸ்ட்ரைட்டா போ. பின்னாடி தான் போனோம். மெதுவா போ. லைட்டா மெதுவா. அப்படியே பின்னாடி போ. ஸ்னோஃபால் ஹெவியாக ஆச்சுங்க. பயங்கரமாக குளிருது.
ஃப்ரண்ட்டில் வந்துட்டு போ, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு போ. அப்படியே ரிவர்ஸ் வாயேன். இங்கே அந்த இடத்துல ரிவர்ஸ் விடலாம். வெயிட் வா இப்படி வா. அப்படி போகாத, கிராஸாக போகிற. போ, முன்னாடி போயிட்டு வா. முன்னாடி போ. அப்படியே திருப்பு. மெதுவா. ஏன் பக்கம் வா. வா. ஏன் பக்கம் நல்லா வா. ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஏன் பக்கம் வா. முன்னாடி போ. தப்பு. நேரா முன்னாடி போ, அப்படியே முன்னாடி போ. ஓகே. அப்படியே ரிவர்ஸ் வா. ஏய். மெதுவா ரிவர்ஸ் போ. மெதுவா போனோம். பிரேக் அடிக்காத, மெதுவா போ. சடன் பிரேக் அடிக்காத. திருப்பி இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் மெதுவா போ. போ. அவர் பக்கம் இந்த பக்கம் வா. ஏன் பக்கமே வா. ஸ்ட்ரைட்டா போ. ஸ்ட்ரைட் ப்ரோ. தள்ளிக்கோங்க ப்ரோ. அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. ஸ்ட்ரைட்டா போ. ஸ்ட்ரைட்டா போ. ஸ்ட்ரைட்டா போ. போ. ஸ்ட்ரைட்டு. ஏன் பக்கம் வராத. ஸ்ட்ரைட்டா போ. திருப்ப முடியுமா? அதில் சின்ன ஸ்பேஸ் இருக்கு. வெயிட் பண்ணு. இதில் திருப்பலாம். அது வழியே இல்லை. அங்கிட்டு ரொம்ப வழுக்கும். திருப்பி தான் ஆகணும். அதில் எப்படி காமிக்கிறது? திருப்பலாம். இங்கே ஸ்னோ தான் இருக்குது. இவ்வளோ தூரம் ஸ்னோ இருக்குது. ஆமாம். ஸோ இதில் ரிவர்ஸ் இருக்குங்க. வா. போ. இந்த இடம் வந்து வரைய முடியாது ப்ரோ. எல்லாம் வந்தோன்னு ஏறிடுங்க டக்குன்னு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்க. அப்படியே நின்னுங்க. அங்கே நின்னுங்க. 4 லோ போட்டுக்க. ஃபுல்லாக ஸ்னோ தான். ஃபுல்லாக பிளாக் ஐஸ் தான். இனிமேல் வந்து ஹை ஆர்பிஎம் தான். ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்க. இதுக்கு மேலே ஒரு இதானாலும் ஸ்லிப் ஆயிரும் வண்டி. உயிர் பயத்தை காமிச்சிச்சு போகிறோமா? ஒரு நிமிஷம் என் சாவு இருக்கும். ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்க. மெதுவா. பிரேக்கை மட்டும் அடிச்சிடாத. லைட்டாக. இல்லை இப்போ சடன் ப்ரெஸ் பண்ணிடாத. மட்டும் பண்ணிடாத. வீல் லாக் ஆச்சுன்னா முடிஞ்சு. வீல் லாக்கே ஆகக்கூடாது. ஸோ போ பொறுமையாக. மனுஷனுக்கு அல்லு இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இன்னையே தூக்கியிருக்கோம் வண்டி ஒரு வக்கட்டு காணாமல் போயிருக்கும். நான் ஒரு வக்கட்டு காணாமல் போயிருப்பேன். ஊரில் எல்லாம் என்ன போய் சொல்கிறது? பிளாக் ஐஸ் பிரேக் அடிச்சிடாத. பிரேக் மட்டும் அடிச்சிடாத. பிரேக் மட்டும் அடிச்சு ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்க. மெதுவா. அவ்வளோதான். அப்படியே தான். அவ்வளோவே தான். சூப்பர்.
இப்படியே போனால் 5 கிலோமீட்டர் சூப்பர். அப்படியே பொறுமை பொறுமை. ஸோ இதுக்கு மேலே நம்ம சேஞ்ச் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கு பாருங்க. சால்ட்டு வண்டி பாருங்க எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு. 5.2. செம்மையான டஃப்பான டெரெயினுங்க, உண்மையிலேயே சொல்கிறேன். செம்ம டஃப்பான டெரெயினு. ஒரு நிமிஷம் வந்து எனக்கு வந்து தூக்கி போட்டுருச்சு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, வலிக்கிட்டே போகுது. வண்டி வலிக்கிட்டு சல்லுன்னு வருதுங்க. பல வீடியோவில் பார்த்துருக்கேன், சல்லுன்னு வருது. இதுதான் நான் நிற்கிறேன், வண்டியை கை வச்சாங்கனால நிற்காது சரிங்களா. பட் பாட்டத்தில் என்ன பண்ணுறது, லெஃப்ட்லையும் குதிக்க முடியாது, எனக்கும் வலுக்குது. சரி இப்படியோ தப்பிச்சாச்சு. இதெல்லாம் எந்த காலம் லாஸ்ட்டாக எடுத்தாங்களோ. ஃபர்ஸ்ட் கியர் லேக் பாருங்க, நகுலா லேக் எங்கே இருக்கு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு பனி. ரோட்டில் ஒரு கோயில் இருக்கு பாருங்க, பனி ஃபுல்லாக உள்ளே இருக்குங்க. பனி கோயிலுக்குள்ள என்ன சாமின்னு தெரியல, பட் ஹிந்து கோயில். சிம்லா கைஸு ஃபர்ஸ்ட் கியர். இல்லை இது அங்கே ஒரு வண்டி வருதுங்க. இங்கே லெஃப்டா அவரை நிற்பார், நீ போ. இன்னும் இங்கே என்ன காற்று கிடக்கும். லெஃப்டில் எங்கே ஏறுவது, ஏற்ற முடியுதா? ஏறு பாருங்க, வண்டி மிலிட்ரி தான் அவங்களும். செயின் போட்டனால சுத்தாமல் போயிடுச்சு. அங்கே ஒரு வண்டி வருதுங்க. வெயிட். வண்டி ஏற மாட்டிக்கு. போயிடுச்சு. அசால்ட்டாக ஏற்றிட்டார். வீடியோ எடுக்க போய் கால் ஃப்ளாஸ்னும். இந்த பனி கிளியர் பண்ணுற வேலைலாம் இருக்கும்ல, சம்பளம் பெருசாக ஒன்றும் இருக்காது, இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த பனியை கிளியர் பண்ணுறப்ப. நிப்பாட்டிரு, எப்படி போவ?
இந்த பனி வண்டி கிளியர் பண்ணுச்சு. அது கிளியர் பண்ணாலும் எந்த அளவுக்கு தான் கிளியர் ஆகுது பாருங்க. ஏன்னா விழுந்துக்கிட்டே இருக்குங்க ஸ்னோ. இங்கே பாருங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்னோ கல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டுன்னு உடையுது பாருங்க. ஸ்னோ கல். பாய் காணா भाई हंग्री भाई थोड़ा खाना ना. गाड़ी और बैग ले जाओ. கொஞ்சம் பின்னாடி போவியா. पहले वहाँ फंसा इधर फंस गए. பாருங்க நம்ம வந்து போறக்கா நம்ம வண்டிக்காக உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. சார் நம்ம வண்டி போறதுக்காக உடைக்கிறாங்க. கிளியர் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க செம்ம ஹெவி ஸ்னோஃபாலுங்க. வைப்பர் வந்து ஆட்டோமேட்டிக் தான் வச்சுருக்கோம். சென்சார்லேயே படக்குன்னு அடிக்குது. செம்ம ஹெவியான ஸ்னோஃபால் இது. ஃபஸ்ட்டில் அப்படியே செகண்டில் ஏற்றி அப்படியே ஏற்றிரு. ஒன்றுமே தெரியலங்க வெளியில். பாருங்க செம ஹெவியான ஸ்னோஃபாலுங்க. கீழே பாருங்க எதுவுமே தெரியாது. மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3:45 ஆகுதுங்க. பின்னாடி பாருங்க மிலிட்ரி வண்டி. இதைத்தானப்பா எதிர்பார்த்தேன். ஐயா பாருங்க. ஆர்ட்ஸ் எடுத்துட்டு வண்டியில் ஏறினா இங்கே பாருங்கள் கதவை திறந்து 5 செகண்ட் தான். அதுக்கு முன்னே இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சுன்னு. இதாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பெஞ்ச மழை, இது பனி மழை. ஸோ பார்த்தீங்களா தெரியுதா, துண்டாக ஒரு மாதிரி பால்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட்டாக பெஞ்சதுனால அப்படி இருக்குது. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அதுவும் வந்து அப்படியே ஒன்றாயிரும். ஸோ சும்மா இங்கே நிற்கிறோம். அப்படியே கீழே போய் காருக்கு ஒரு வீடியோ எடுப்போம். 2000 years later. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தவாங் வந்துட்டாங்க. மேலே எல்லாம் முடிச்சு எல்லா அட்வென்ச்சர்ஸும் முடிச்சுட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரீல்ஸுக்கு ஷார்ட்ஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு தவாங் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து சீலா பாஸ் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. எனக்கு அப்படி அலோவ் பண்ணாங்கன்னா அதை கடக்கிறது தான் பிளானு. அலோவ் பண்ணலைன்னா இங்கே ஸ்டே பண்ணணும். ஸோ கேட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாட்டையும். இன்னும் நான் வந்து இட்டாநகருக்கே மேப் போட்டேன். அதாவது அருணாச்சலோட தலைநகரமான இட்டாநகருக்கே மேப் போட்டேன். 10 மணி நேரம் 41 நிமிஷம் காமிக்குது. கிட்டத்தட்ட அதிகாரில் 3:45. நான் எதுக்கு இட்டானருக்கு மேப் போட்டிருக்கேன்னா, சரி போகிற வழியில் அப்படியே பார்ப்போம். சீலா பாஸ் தங்காட்டியும் முன்னாடி இங்கே தங்கலாம்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். தவாங்கில் ஊருக்குள்ளே வந்து பனி, அதை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல எல்லாரும். இங்கே வருங்க, இந்த மேப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு ரூட்டை தப்பாக காமிச்சு. ஆர்மியோட கேன்டீனில் வந்து சாப்பிட வந்தோம். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தோம். இது ஆஸ்திரேலியன் லாமிங்டன்ஸ். கோகனட் உள்ள எப்படி இருக்கு? குலுபாய் என்ன சாப்பிடுங்க? ஸோ தவாங்கிலேருந்து அப்படியே வெளில வரையில் அந்த பேக்கரியில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஏதாவது நாளைக்கு சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். அதையும் வாங்குவோம். ஸோ அப்படியே போவோங்க. ரூம் எங்கேயாவது போய் பார்க்கணும். ஐடியாவே இல்லை. பெரிய ஆப்பிள் வேணாம்டா. அப்படியே போவோம், வண்டி ஏறுவோம், எங்கேயாவது கண்டுபிடிப்போம், நைட் ஸ்டே பண்ணுவோம்.
எங்கன்னு ஐடியா இல்லை, ஸ்டே பண்ணுறோமா இல்லை அதையும் தாண்டி போகிறோமான்னு. பாருங்க கரும்புலாம் வைக்கிறாங்க பாருங்க. A few minutes later. ஸோ பார்த்தீங்கன்னா சாங் அப்படின்னு ஒரு ஏரியாவில் வந்து ரூம் எடுத்துருக்கோங்க. இதாக இருக்குங்க டங் ப்ரோ ஹெரிட்டேஜ். அங்கே மேலேருந்து நடந்து வந்தேங்க. இங்கே பாருங்க எவ்வளோ படி இருக்குது, அதான் மூச்சு வாங்குதுங்க. ஸோ இதுதான் ரூமு. இது வந்து ஒரு ஏ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ட்ரெஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பெட்டு, ஹீட்ரு இருக்குது, டிவி இருக்குது, இங்கே டபுள் பெட் இருக்குது. ஏ ஃப்ரேம் இருக்குது, ஒரு ஏ ஃப்ரேமில் இருக்கும். மார்னிங் காமிக்கிறேன் தெளிவாக. ஸோ இங்கே வாங்க ஹீட்ரு, வாட்டர் ஹீட்ரு, அதாவது கீசரு. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரெஸ்ட் ரூம். ஹே ஹேர் ட்ரையர் இருக்குங்க. அப்போ தங்கின ரூம்லேயே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹேர் ட்ரையர் இருக்க ரூமில் தங்குறேன். சரி ரிவர் இருக்கான், காலைல பார்ப்போம் என்னன்னு. ஸோ அவ்வளோதாங்க, பாருங்க ஏ ஃப்ரேம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம எப்படி தமிழ்நாட்டில் இருந்து இந்த அருணாச்சலில் இருக்க ஜங் ஒரு வில்லேஜில் வந்து தங்குறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்படி இந்த அருணாச்சலாம் சுற்றணும், அப்புறம் சிக்கிம் எல்லாம் போனோங்கிறதுக்கான முழு பிளேலிஸ்ட் வந்து கார்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்ணில் பார்ப்போம். பாய்.